நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் நரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அவன் சாட்சி. கடவுளே கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை இணைத்தவன் பொன்னை இழந்தான். கடவுளே கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சரிதை செய்பவன் புத்திசாலி, அது தகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுளே கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே தன்னுடைய மகன் என்று பாராமல் என்னை சாட்டையால் வேட்டை ஆடுகின்றாய் அப்பா. அவள் யார் என்று எனக்கு தெரியாது. அவள் ஒரு நாசக்காரி, அவள் ஒரு மோசக்காரி, அவள் ஒரு வேட்டக்காரி, அவள் ஒரு கொடியவள், அவள் ஒரு அவளா நாசக்காரி, அவளா மோசக்காரி, அவளா கொடியவள். மக்கள் அமர்ந்திருக்காங்க. ஒரு பெண்கள் கழுத்திலே தாலி ஏழு நேரத்திலே எங்கிருந்தோ பெண் ஓடி வந்து தன் கற்பையை கெடுத்து விட்டான். எந்த பெண்ணா சொல்வாங்க? சொல்ல மாட்டாளே. எந்த பெண்ணா சொல்வாங்க? சொல்ல மாட்டாளே. அடிக்கார பாவம். யாரு பாவம்? இவரா பாவம். ஓடி வந்தார் நாசக்காரி. அவன் மீது உனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. பெற்றிருந்த மகன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? மட்டுமாறு சுமதி பாலுக்கு சிறப்பு வந்தை தாயின் மீது ஆணைத்து அந்த சதியான பாலுக்கு விளக்கம் எந்தவித சமதம் அறியாது. அறியாதவனா, தெரியாதவனா, ஒன்று புரியாதவனா, என் நாட்டை நம்புகள். நான் ஒரு நல்லவன், நான் ஒரு உத்தமன், நான் ஒரு நிறுவனா. அறியாதவனா, தெரியாதவனா, புரியாதவனா, நல்லவனா, வேதையானவனா, உத்தமனா, அயலில் சென்றாய், படித்தாய், பட்டு பெற்றாய், நாட்டை ஆளுவன் என்று மனப்பாட்டு கட்டிட்டு தரகத்தில் ஈடுபட்டு தருந்தல தாயை. அது மட்டும் கிடையாது. ஓர் சமயத்தில் சத்தியத்தை கட்டுப்பட்டு நாட்டை எது கொடுத்தால் திருச்சிங்க மன்னன் மகன் அரிச்சந்திரன் அது மட்டும் கிடையாது. ஓர் சமயத்தில் சித்தின் வார்த்தை கேட்டு ஆண்டு காலகட்டம்
வந்தவன் அந்த வழியில் வந்தவன் அதை செய்யலாமடா கலையர்த்தா அது மட்டும் கிடையாது தன் மைந்தன் கன்றில் மேல் தேரேற்றி கொண்டார் என்று தன் மைந்தன் மீது தேரேற்றி கொண்டாரு மன்னித சோழன் அந்த பரவனை வந்தவனான்